புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் தங்களுடைய அழகை பராமரிக்கலாம், பாதுகாக்கலாம் என்கிறது மருத்துவ அழகியல் உலகம். இது குறித்து மேலும் விரிவாக பேசுவதற்காக மருத்துவர் திருமிக ஹேமமாலினி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். இப்ப புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்டாகக்கூடிய வலி, வேதனை இதெல்லாம் தாண்டி அவங்க வெளியில வர ரொம்ப தயங்குவாங்க. இத சோசியல் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஒரு நிலை ஏற்படுத்தும்? புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தோன்றது ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தோணும். ரெண்டாவது, அவங்களுடைய அழகு கம்ப்ளீட்டா போயிடும் அப்படின்ற ஒரு தாட். அதாவது ஒரு நோயாளி அப்படின்னா, புற்றுநோய் நோயாளினா மட்டுமே அவங்க கொஞ்சம் வெயிட் கம்மியாகி அவங்களுக்கு ஹேர் லாஸ்லாம் ஆகி அவங்களுடைய கம்ப்ளீட் தோற்றமே மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை நம்மளுடைய மக்கள் மத்தியில வந்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆகும், ஒரு புற்றுநோய் வந்த உடனே எந்த அளவுக்கு அந்த பேஷண்ட் ஒரு மனநிலைக்கு போவாங்க அப்படின்னா, வெறும் அந்த புற்றுநோயை பத்தி மட்டுமே யோசிக்காம இதனால என்னுடைய தோற்றம் மாறப்போகுதுன்ற ஒரு சைக்கலாஜிக்கலாவுமே அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நம்ம ஆன்காலஜி ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாகுது. அண்ட் அதை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கீமோதெரப்பி, புற்றுநோய்க்கு எடுத்துக்கக்கூடிய அந்த மருந்துகள் சார்ந்து பக்க விளைவுகள் நிறைய வருது. அது அழக மிகவுமே பாதிக்குது. அதற்கு என்ன காரணம்? கண்டிப்பா ரேடியோ தெரப்பி, எஸ்பெஷலி ரேடியேஷன் மல்டிபிள் டைம்ஸ் அந்த ஆன்காலஜிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரேடியாலஜி அந்த டிபார்ட்மெண்ட், எஸ்பெஷலி ஆன்கோ ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு புற்றுநோய் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் நம்மளால டார்கெட் பண்ண முடியாது. அதை டார்கெட் பண்றப்போ மற்ற பாடி பார்ட்ஸுமே நமக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது, சைடு எஃபெக்ட் கொடுக்குது. ரெண்டாவது கீமோன்றது கண்டிப்பா ஐவி மூலமா தான் போகுதுன்ற பட்சத்துல அதுவும் உடல் கம்ப்ளீட்டா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனாலதான் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா ஒரு சர்ஜரிக்கு அப்புறமோ அவங்க குணமடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் கம்மியாகும். ஆனா நிரந்தர சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. லைக் ஹேர் லாஸ் அண்ட் தென் அவங்களுடைய ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸ்கின்னுடைய குவாலிட்டி மாறிடும். ரொம்ப ட்ரைனஸ், ஏன்னா பயங்கரமான அந்த ரேடியோ கதிர்கள் இருக்கு. அந்த கதிர்கள் அவங்க பாடியில படுறப்போ என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரைனஸ்னால அவங்க தோற்றமே வயது முதிர்ந்த ஒரு தோற்றம் மாதிரி அவங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ரெண்டாவது, அவங்களுக்கு ஓரல் கேவிட்டி, அதாவது வாய் வழியாகவும் வர்றதுமே நிறைய விஷயங்கள் ட்ரைனஸ் ஆரம்பிக்கும். அவங்களால சரியா சாப்பிட முடியாதனால நியூட்ரிஷன்லாம் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பு இருக்கும். அதனாலதான் அவங்க ரொம்ப ஒல்லியும் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டையுமே நம்ம எடுத்து தான் இந்த ஆன்காலஜி ஏஸ்தட்டிக்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ண முடியும். புற்றுநோயால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள்னால அவங்களுடைய அழகு போகுது அப்படின்றத தாண்டி அவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை அந்த இடத்துல சிதையுது அப்படின்னு சேர்த்துதான் எடுத்துக்கணும். இதை மருத்துவ அழகியல் எப்படி மாற்ற போகிறது? மருத்துவ அழகியல், அதாவது மெடிக்கல் காஸ்மெட்டாலஜியை பொறுத்தளவு ஆன்காலஜி ஏஸ்தட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஸ்பெஷலிஸ்ட் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் தான் உள்ள வராரு. ஒன்ஸ் அந்த ஆன்காலஜி ஆஸ்பெக்ட், அதாவது கேன்சர் அந்த இடத்துல கம்ப்ளீட்டா குணம் அடைஞ்சிருச்சுன்ற உடனே ஒரு ஃபிட்னஸ் அந்த இடத்துல கொடுக்குறாரு. நீங்க இந்த ப்ரொசீஜருக்கெல்லாம் நீங்க ஃபிட்ன்றத கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டே அந்த ஃபுல்லாவே அவங்களுடைய நோக்கம் என் பேஷண்ட்டை நான் வெறும் மருந்தால மட்டும் குணப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்கள சைக்கலாஜிக்கல் மன ரீதியாகவும் நான் குணப்படுத்தணுன்ற ஒரு ஷிஃப்ட் மாறி இருக்கு. ஸோ அந்த ஷிஃப்ட்ல மெயினா இருக்கிறது அது தோற்றம் தான் மாறுது இல்லையா. ஸோ அதனால அதுல அவங்க ஃபர்ஸ்ட் வைக்கிறதே அவங்க இந்த ஆஸ்பெக்ட்ல வைக்கிறாங்க. ரெண்டாவது நியூட்ரிஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ல ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட் என்ன சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, அண்ட் அவங்களுடைய பாடியோட வெயிட்டை மெயின்டைன் பண்றது, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே அவங்களுடைய லைஃப்பை மாற்றுறதுக்கு இந்த நியூட்ரிஷனிஸ்ட் ஒர்க் பண்றாங்க. மூணாவது பிளாஸ்டிக் சர்ஜன், அதாவது சப்போஸ் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, அவங்க பிரெஸ்ட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் உள்ள வரும். அதை எப்படி அங்கேயுமே ஒரு தன்னம்பிக்கை. இப்போ ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே அவங்க ஒரு அழகுன்றதே அவங்களுடைய மார்பகங்கள். இதை பத்தி பேசவே நிறைய பேர் ஸ்டிக்மா அப்படின்ற ஒரு விஷயம், சோஷியல் ஸ்டிக்மா இருக்கு. பட் இந்த அவேர்னஸ் எந்த அளவுக்கு நம்ம பிரெஸ்ட் கேன்சர் நிறைய பரவிட்டு இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கோ, அட் த சேம் டைம் பிரெஸ்ட் கேன்சரையுமே நம்மளால அதை ஆஃப்டர் சர்வைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சர்வைவருக்கு நம்மளால அந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை நம்மளால கொண்டு வர முடியும். நாலாவது டிபார்ட்மெண்ட் ஃபேஷியல் ஏஸ்தட்டிக்ஸ். அந்த புருவம் அண்ட் தென் அவங்களுடைய இந்த கண் சைட்ல ஃபுல்லா அந்த நான் சொன்ன ட்ரைனஸ்னால என்ன ஆகும்னா அந்த ஸ்கின் கம்ப்ளீட்டா ஃபேஷியல் ஏஸ்தட்டிக்ஸ் ஆஸ்பெக்ட்ல அப்படியே டவுன் ஆயிடும். அவங்களுக்கு ரொம்ப அப்படியே இறங்கின மாதிரி, ஸோ ஒரு முதிர்ந்த ஃபேஸ் மாதிரி அவங்களுக்கு ஆயிடும். அந்த ஃபேஸை மாற்றுறதுக்காகவும் நான் சர்ஜிக்கலா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதையுமே நம்ம ஆன்காலஜிஸ்ட் ஃபிட்னஸை வாங்கிட்டு நம்ம இதை ஒரு குரூப் ப்ராக்டிஸா பண்றப்போ
கண்டிப்பா வந்து நம்மளால சர்வைவர்ஸ்க்கு திருப்பியும் வந்து நம்பிக்கை கொடுத்து அவங்கள இந்த சோஷியல் ப்ரெஷர்ல இருந்து வெளியில வந்து நார்மலான லைஃப்பை வந்து வாழ முடியும். இந்த மாதிரி மருத்துவ உலகம், இந்த மருத்துவ அழகியல் உலகம் இதனை மீட்டு தரும் அப்படின்னாலுமே சரியான ஒரு இடத்தை எப்படி தேர்வு செய்யறது? ஏன்னா நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா இதுதான் சரி அப்படின்னு எப்படி தேர்வு பண்றது? ஒரு இடத்தை எப்படி தேர்வு பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அந்த கிளினிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இல்லை அந்த ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. ரெண்டாவது அங்கே இருக்கிற டாக்டர்ஸ். ஸோ யாரெல்லாம் பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் உள்ளே இருக்காங்கன்றதை செக் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு துறை கிடையாது. ஆன்காலஜி ஏஸ்தெட்டிக்ஸ்ன்றது மல்டிபிள் திங்ஸ். இப்போ நான் சொன்ன ஒரு ஆன்காலஜிஸ்ட் இருக்கணும், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருக்கணும். அந்த நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கு கேன்சர் பேஷண்ட் ஆல்ரெடி அவங்க ட்ரீட் பண்ணவங்களா இருக்கணும், அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களா இருக்கணும். அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கணும். அண்ட் நாலாவது அந்த ஃபேஷியல் ஏஸ்தெட்டிக் எக்ஸ்பர்ட் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கணும். இத்தனை துறைகளை சார்ந்து தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் துறை இருக்குன்ற பட்சத்துல நீங்க பேனல் ஆஃப் டாக்டர்ஸை எப்பவுமே பார்த்துட்டு போறதுன்றது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. புற்றுநோய் என்றாலே அதோடைய பக்க விளைவுகளின் காரணமாக உடல் அழகு போய்விடும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக மாறியிருக்கிறது இந்த மருத்துவ அழகியல் உலகம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் வேதவள்ளி ஜெகதீசன்.